200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். 1972ஆம் ஆண்டு அதிமுக துவங்கப்பட்டது முதல் என் கோவிந்தன் அக்கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்து வந்தார். தற்போது ஓபிஎஸ் அணியில் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் ஈரோடு மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாச்சலத்தை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருடன் 200க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு தோப்பு வெங்கடாச்சலம் கருப்பு சிவப்பு துண்டை அணிவித்து அவர்களை வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தோப்பு வெங்கடாச்சலம் ஈரோடு பவானி பகுதியில் பொதுமக்களுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் அந்த பகுதி மக்களின் அன்பை பெற்றவராகவும் விளங்கும் பவானி கோவிந்தன் திமுகவில் இணைந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். தமிழகத்தினுடைய முதல்வர், கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்று பவானி தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவர நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 16 ஆண்டு காலம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பணியாற்றி அந்த பகுதி மக்களுடைய அன்பை பெற்றவரும், அதற்கு பின்னால் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற அமைப்பை ஏற்படுத்திய பொழுது அதிலே இணைந்து அதனுடைய மாவட்ட செயலாளராக சில ஆண்டு காலம் பணியாற்றி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல்வேறு மாற்று இயக்கங்களிலிருந்து அவர்களை எல்லாம் நமது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையில் இணைவதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். பல்வேறு இயக்கங்களிலே பணியாற்றிய ஒரு மூத்த அரசியல்வாதியாக மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தன் அவர்கள் பவானி தொகுதியில் எல்லோராலும் அறியப்பட்டவர், களப்பணியிலே சுறுசுறுப்பானவர். அப்படிப்பட்ட பவானி கோவிந்தன் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே சேர்ந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. ஆகவே தமிழகத்தினுடைய முதலமைச்சர், கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களோடும், துணை முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்வாழ்த்துக்களோடும் கழகத்தில் இணைந்திருக்கிற இவர்களுக்கு எங்களுடைய ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.